இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரம் கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேசணும். கோபம் இயல்பானது, கோபம் வலிமையானது. அது மட்டும் இல்லாமல் கோபத்தால் நிறைய பேர்கிட்ட வேலை வாங்கிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அதையும் மீறி கோபம் ஒரு சாதாரணமான ஒரு உணர்வு, அது ஒரு இமோஷன். கோபம் நம்மளை சந்தோஷத்துக்கிட்ட இருந்து நம்மளை பிரித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியை நமக்கு கொடுக்கறது இல்லை. இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், கடந்த வாரம் நம்ம கோபப்படுவதனால் என்னென்ன பாதிப்புகள், விளைவுகள் வருது, எதனால் கோபப்படுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதை பற்றின ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போமா? கோபம் அப்படின்றது ஒரு எமோஷன், நமக்குள்ள டிஸ்டர்பன்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்றது தான் உண்மை. நாம் நினச்ச மாதிரியே ஒரு விஷயம் நடக்கணும், நாம் நினச்ச மாதிரியே மற்றவங்க இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றப்போ நமக்கு கோபம் வருது. கோபப்படலைன்னா அவங்க தவறான வழியில் போயிடுவாங்க. அவர்கள் தவறான வழியில் போகிறத தடுக்கணும், அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாம் கோபப்படுறோம் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய கோபத்தை நாம் நியாயப்படுத்துகிற மாதிரி தான் ஆகிடுது. ஸோ நம்ம கோபத்தை நியாயப்படுத்தினோம் அப்படின்னா அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கோபம் மற்றவர்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது தான் உண்மை. இப்போது அடிக்கடி கோவப்படுறதுன்னு இல்லை, ஒரு நாளில் ஒரு வாட்டி கோவப்பட்டால் கூட அது மிகப்பெரிய நஷ்டத்தை தான் நமக்கு உருவாக்குது. இப்போ கோபம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது சாதாரணமாக இரிட்டேஷன் வரும், இல்லை ஒரு சிடுசிடுப்பு ஒன்று வரும். அந்த எரிச்சல் வரும்போதே நாம் கொஞ்சம் அவேர்னஸாக கவனிக்கணும். அது அந்த விழிப்புணர்வு வரதோடு மட்டும் இல்லாமல் இந்த எரிச்சலும், இந்த மாதிரியான உணர்வுகளும், இந்த மாதிரியான எண்ணங்களும் என்னுடைய படைப்பு, இதை நான் தான் உருவாக்குறேன் அப்படின்றத அக்னாலேஜ் பண்ணணும். அதை நாம் ஒத்துக்கணும். யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அதனால தான் எனக்கு கோபம் வருது, நீங்கள் இப்படி செய்கிறதுனால தான் எனக்கு இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களே நாம் காரணம் காட்டும் பொழுது கோபமோ எரிச்சலோ இரிட்டேஷனோ என்னுடைய படைப்பு, இல்லை நான் உருவாக்குறேன் அப்படின்றத நாம் ஒத்துக்கிறதில்ல, அக்னாலேஜ் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் மற்றவங்க அப்படின்னு சொல்கிறோம். இது என்னுடைய படைப்பு அப்படின்ற அக்னாலேஜ்மெண்ட் வரும்பொழுது தான் நாம் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்போம். கோபம் வரும்பொழுது அது கூடவே எண்ணங்கள் என்பது உருவாகும். இவங்க ஏன் இப்படி பேசினாங்க, இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, அப்படி அவங்க செஞ்சுருக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசினது தவறு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், நான் அதுக்கான பதிலடி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான தொடர்ச்சியான எண்ணங்கள் என்பது உருவாகும். அந்த கோபம் அப்படின்ற அந்த எமோஷனுக்கு நான் எனர்ஜியை கொடுக்குறேன், அதாவது அதிகப்படுத்துகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் நிறுத்தி அதுலேருந்து என்னுடைய எனர்ஜியை வித்ட்ரா பண்ணணும். அதாவது கோபத்தை அதிகமாக்கக்கூடிய எண்ணங்களை நிறுத்தி நான் அதுலேருந்து டிட்டாச் ஆகணும். டிட்டாச் ஆகி கொஞ்சம் நாம் அந்த எண்ணங்களை பார்த்தோம் அப்படின்னாலே அந்த எண்ணங்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஏன் இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்குறேன் அப்படின்ற கவனத்தை கொடுத்த உடனே அந்த எண்ணங்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்கும். ஸோ டிட்டாச்சாக இருந்து நம்ம பார்க்கணும். அந்த கோபம் அதிகமாகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் குறையறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல அவேர்னஸ், ரெண்டாவது அக்னாலேஜ்மெண்ட், நாம் தான் அதை உருவாக்குறோம், அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிறது. மூணாவது அந்த கோபத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்களை நிறுத்துறதுக்காக அதுலேருந்து நாமே கொஞ்சம் டிட்டாச் ஆகிறது.
விலக்கிக்கிறது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து கோபமாக இருக்கும் போது அதை இன்னும் கோபத்தை அதிகமாக்குற அளவுக்கு அவங்களோட செயல்பாடுகளும் வார்த்தைகளும் இருக்கும். கிட்டத்தட்ட எரியிற நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றுற மாதிரி நடந்துப்பாங்க. ஒரு குழந்தை வந்து குறும்புத்தனமாக விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட நாமும் சேர்ந்து விளையாடினா அதனுடைய விளையாட்டுத்தனம் அதிகமாகும். ஸோ அந்த வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக குறும்பு பண்ண ஆரம்பிக்கும், விளையாட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இப்போ கோபம் அப்படின்ற எமோஷன் வந்து உருவாயிடுச்சு. நாம் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும் பொழுது அது சக்தி வாய்ந்ததாக ஆகிடுது. ஸோ அதுக்கு நம்ம எனர்ஜியை கொடுக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து நம்மை விலக்கிக்கணும். இப்போ நம்ம அந்த குறும்புத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம விலகி இருந்து அதையே நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்தா உடனே அது வந்து யாரோ நம்மளை பார்க்குறாங்க, யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறும்புத்தனம் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து கோபம் உருவாகுதுன்னு தெரிஞ்ச உடனேயே அதிலேருந்து நாம் நம்மை விலக்கிக்கணும். கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்களை உருவாக்காமல் அதுலேருந்து நாம் விலகி நிற்கணும், கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கணும். சின்னதாக வந்து கோபம் வந்தால் கூட இந்த 4 ஸ்டெப்பை வந்து நாம் நிச்சயமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கோபத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையிலேருந்து முழுவதுமாகவே வந்து விலக்கிடலாம். முதல் ஸ்டெப் வந்து கோபம் வருகிறது அப்படின்ற விழிப்புணர்வு. 2வது வந்து அக்னாலெட்ஜ்மெண்ட், நான் தான் இந்த கோபத்தை, இந்த எரிச்சலை உருவாக்குகிறேன் அப்படின்று ஒத்துக்கொள்வது. 3வது வந்து அப்போ உருவாகக்கூடிய எண்ணங்கள்லேருந்து தன்னை விலக்கிக்கொள்வது. இப்போ 4வதாக என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த எண்ணங்கள், நான் தான் அந்த எண்ணங்களை படைக்கிறேன், நான் தான் அந்த எண்ணங்களை உருவாக்குறேன், இப்போது நான் அந்த எண்ணங்கள்லேருந்து நான் விலகுகிறேன், நான் யார் அப்படின்றதை எனக்கு நானே நினைவுபடுத்திக் கொள்வது. அதாவது நான் ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, அமைதியாக இருப்பது என்னுடைய சுபாவம். ஸோ இதை நான் வந்து எனக்கு நானே சொல்லிக்கணும், எனக்கு நானே நினைவூட்டிக்கணும். அதனால் என்னுடைய இயற்கையான நிலை என்பது அமைதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதியான நிலைக்கு நான் என்னை கொண்டு வந்து நிறுத்திக்கணும். ஸோ 4வது கட்டம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் வந்து திரும்ப நாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும். ஒரு சில சமயத்தில் நமக்கு மறந்துடும், நாம் கோவப்பட்டுடுவோம், கோபம் வந்துடும். ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமா உட்காந்து அந்த சூழ்நிலையை கொஞ்சம் கண்ணு முன்னாடி நிறுத்தி இந்த 4 ஸ்டெப்பையும் மறுபடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கோபத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையிலேருந்து விலக்கிட முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோபப்படும் போது வந்து எனக்கு இயல்பாகவே இது வந்து வந்துடுது, நான் கோபப்படுறேன்னா இல்லையான்றது எனக்கே தெரியல அப்படின்ற மனநிலைக்கு கூட இருக்காங்க. இதுலேயும் ஒரு சில பேர் வந்து வெளியில் வந்து ரொம்ப அமைதியாக காமிச்சிப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு எரிச்சல், ஒரு சிடுசிடுப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரே நாளில் வந்து இதை வந்து நம்மளால் முயற்சி செய்து தடுக்க முடியாத ஒரு விஷயம்தான் இது கண்டிப்பாக. ஆனால் நிச்சயமாக முழுமையாக நம்மளால் மாற்றிக்க முடியும். ஏன்னா இதற்கு அடிப்படையாக நம்மிடம் பல நம்பிக்கைகள் இருக்குது. அதாவது கோவப்பட்டால் தான் வேலை நடக்கும், கோவம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம், நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய நம்பிக்கைகளை நமக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பிக்கைகள் எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சுன்னா கோபமும் ஒரே நாளில் போயிடும். ஆனால் இந்த நம்பிக்கைகள் போவதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இந்த நம்பிக்கைகள் முழுவதுமாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக கோபமும் போயிடும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு நம்பிக்கை என்னென்னா, நாங்கள் கோவப்படுறதுக்கு காரணம் வந்து இவங்க தான், மற்றவங்க தான், இல்லை நீங்கள் தான் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை. இவங்க இப்படி நடந்துக்கிட்டதுனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்றப்போ மற்றவர்களை நாம் காரணம் காற்ற வரைக்கும் நமக்குள்ள கோபம் என்பது போகாது, நமக்குள்ள மாற்றம் என்பது வராது. ஏன்னா நாம் என்ன நினைப்போம்னா அவங்க மாறிட்டாங்கன்னா நான் கோவப்பட போகிறதில்ல. ஸோ மாற்றம் என்பது அங்கே தான் வரணும் அப்படின்னு நினைப்போம். எப்போது கோவப்படுவதற்கு நான் தான் காரணம் அப்படின்றது வந்து ஆழமாக நமக்குள்ளே இருக்கோ அப்போது கோபத்தை வந்து மாற்றிக்கொள்வது என்பது மிக சுலபமாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் வந்து நம்மளை அறியாமே நம்ம வந்து ரொம்ப கோவப்பட்டுறோம், செயல்களாலேயும் வார்த்தைகளாலேயும் அதை வெளிப்படுத்திட்டு அப்புறம் ஏன் தான் நம்ம இந்த செயலை செஞ்சோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்வோ கில்ட்டி ஃபீலிங்கோ கூட வரக்கூடாது. இப்போ கோவப்பட்டுட்டோம், அது வெளியில் வந்து நம்முடைய பிஹேவியரில் வந்துடுச்சு அப்படின்னா கூட அடுத்தது என்னாகும் அப்படின்னா கோவப்படக்கூடாதுன்னு நினச்சோமே, கோவப்பட்டுட்டோமே அப்படின்ற ஒரு நினைப்பு வரும், அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால் வந்து நமக்கு வெட்கம் வரும்,
கோவப்படக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனாலும் கோவம் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில் அதிகமாக சத்தம் போடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி செஞ்சதுனால தான் நான் கோவப்பட வேண்டியதாக போச்சு அப்படின்னு அதையும் நாம் நியாயப்படுத்துவோம். ஸோ கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த முறை என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர நாம் குற்ற உணர்வில் போயிடக்கூடாது. உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்றது வலிமையான விஷயம் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான ஃபீலிங், நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், தொந்தரவை தான் கொடுக்குது. இதை முறியடிக்கிறதுக்கு நம்ம அமைதியாக இருக்கிறது தான் ஒரே வழி, இதோட ஆன்டிடோட் இது மட்டும்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான நம்பிக்கைகளும் எண்ணங்களும் இருக்குது. அமைதியோட நம்பிக்கை என்ன? அதாவது பீஸ், சாந்தி, அமைதி அப்படின்னா என்ன? அமைதி என்பது ஒரு நிலை. இப்போது நாம் அமைதியாக தான் நாள் முழுவதுமே இருக்கோம், ஆனால் நாம் அதை ரொம்ப உணர்றது கிடையாது. ஏன்னா அது ஒரு இயற்கையான நிலை. எப்போ நாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ இல்லை டென்ஷன் வருதோ அப்போ தான் நமக்கு ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுது, ஒரு அசௌகரியமான உணர்வு என்பது ஏற்படுது. அதனால தான் நம்ம அது நமக்கு பிடிக்கலை, அதை நாம் உணர்கிறோம். ஏனென்றால் அது ஒரு இயற்கையான நிலை என்பது கிடையாது. இப்போது அமைதியாக இருக்கும் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அமைதியாக இருக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு நிசப்தமான ஒரு நிலை என்பது நாம் உணர்வோம். அதாவது சைலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வெளியில் ஏற்படக்கூடிய அந்த சைலன்ஸ் கிடையாது, நமக்குள்ளே நாம் உணரக்கூடிய சைலன்ஸ்ன்னு நாம் அதை சொல்லலாம். நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒரு சைலன்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, குறைவான எண்ணங்களால். மனசுக்குள்ளே அதிகமான எண்ணங்கள் ஓட ஓட அதனுடைய சப்தம் அதிகமாகிக்கொண்டே போகும். ஸோ அந்த எண்ணங்களின் ஓட்டம் குறைவாக இருக்கும்பொழுது நாம் அந்த சைலன்ஸை அனுபவம் செய்ய முடியும். ஏன் இப்படி நடக்குது, எப்படி அப்படி நடக்கலாம், எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்ற தொடர் எண்ணங்கள் தான் நமக்குள்ள அந்த சப்தத்தை உருவாக்குது. ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாத நிலையை நம்ம சைலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிசப்தமான மனநிலை சைலன்ஸ் அப்படின்னா எண்ணங்களே இல்லாத நிலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பாக எண்ணங்கள் இருக்கும், ஆனால் அந்த எண்ணங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னா எது நினைக்கணுமோ அதை பற்றிய எண்ணங்களாக இருக்கும், எவ்வளவு நினைக்கணுமோ அவ்வளவா இருக்கும், எந்த நோக்கத்துடன் இருக்கணுமோ அந்த நோக்கத்தோடு இருக்கும், எவ்வளவு நேரத்திற்கு அதை நினைக்கணுமோ அவ்வளவு தான் இருக்கும். ஸோ அதை தான் நாம் ஒரு ஃபோக்கஸ்டு தாட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஒரு அமைதியான நிலை என்பது. இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றின எண்ணம் ஒரு ஃபோக்கஸ்டான பாசிட்டிவ் தாட். ஸோ அது நமக்கு அமைதியை கொடுக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி சரியாக போகுமா, இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமா, அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அதை நாம் அமைதியற்ற நிலை, பீஸ்லெஸ்னஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். பாசிட்டிவாக இருக்கிறது, ஆப்டிமிசம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பாசிட்டிவாக எப்படி இருக்கிறது? அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் நிச்சயமாக ஃபோக்கஸ்டான எண்ணங்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமான எண்ணங்களாக இருக்கும், தொடர் எண்ணங்களாக இருக்கும். அது பயம், கவலை, டென்ஷன் அந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்கக்கூடிய, அந்த மாதிரியான உணர்வுகளினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். இப்போ பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்றப்போ மனம் மிக அமைதியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னா அமைதி அப்படின்ற நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலை. ஏற்றுக்கொள்வது தான் அமைதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் இல்லை, நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை நாம் உருவாக்கும் பொழுது நமக்குள்ள அந்த இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த அமைதி அப்படின்ற அந்த நிலையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்பது உருவாகிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலையை, இப்போ இருக்கிற விஷயத்தை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அது அந்த நிமிடத்திற்கு அமைதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறமா அதை நாம் எப்படி சரி செய்வது, எப்படி இம்ப்ரூவ் செய்வது, என்ன மாற்றத்தை கொண்டு வருவது அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம். ஆனால் இப்போ இந்த நிலை இப்படியே
எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போது நீங்கள் உடுத்திருக்கிற உடை வந்து சரியானதாக இல்லை, நீங்கள் பேசுகிறது வந்து சரியில்லை, நீங்கள் வந்து நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை நான் உருவாக்கும் பொழுது நான் என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்குகிறேன் அப்படின்னா, நீங்கள் செய்வது வந்து சரி கிடையாது, சரியில்லை, அல்லது நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் உருவாக்குகிறேன். அப்படி நான் உருவாக்கும் பொழுது நீங்கள் வந்து சரியாக செய்யலை அப்படின்றப்பவே என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்ற மாதிரி இது இல்லை, ஸோ என்கிட்டேருந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் என்பது வருது. ஸோ அந்த மாதிரியான எண்ணத்தை நான் உருவாக்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்கிட்டேருந்து உருவாகி உங்களை போய் அடைகிறது. அப்படி உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வந்து என்ன சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்காது. அமைதி அப்படின்றது எப்படின்னா, இப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, எப்படி உடுத்தி இருக்கீங்களோ, எப்படி நடந்து கொள்கிறீர்களோ, எப்படி பேசுகிறீர்களோ, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது சரியாக தான் இருக்கிறது. என்னுடைய கருத்திற்கு மாறுபட்டு இருந்தாலும் உங்களுடைய இடத்துலேருந்து, உங்களுடைய பார்வையிலேருந்து, உங்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து நீங்கள் சரியாகத்தான் இருக்கீங்க. ஆனால் என்னுடைய கருத்திற்கு மாறுபாட்டாக இருக்கிறது. ஆனால் நான் உங்களை அப்படியே ஏற்றுக்கிறேன், சரி அப்படின்னு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் தான் எனக்குள்ள அமைதியை என்பது கொடுக்கும். அதுக்கப்புறமா அப்படி என்ன மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, நான் உங்களுக்கு சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாரான நிலையில் நீங்கள் இருப்பீங்க. நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நான் அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதோடைய ஆழ்ந்த அர்த்தம் என்ன? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அவங்களும் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அவங்களோட கருத்தையும் நம்ம கண்டிப்பாக கேட்டு தானே ஆகணும். அதாவது நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சூழ்நிலையின்படி, உங்களுடைய கண்ணோட்டத்தின்படி, உங்களுடைய ஒப்பீனியன் படி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது சரி அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றத அர்த்தம். என்னுடைய கருத்துக்கு முரண்பாடான கருத்தை ஒருத்தர் சொல்கிறார், அதையும் நான் ஒப்புக்கொண்டுட்டேன். ஓகே, அவரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படின்றத நான் ஒப்புக்கொண்டுட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக நான் வந்து விட்டு கொடுத்து போன மாதிரி, அவரோட ஒப்பீனியனுக்கு நான் வந்து ஒத்துழைச்சு போன மாதிரி தானே அது அர்த்தமாகுது. நாம் வந்து மற்றவர்களை சொல்கிறத வந்து நாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா, அப்படியா நீ ஏதாவது செஞ்சுக்கோ, எப்படியாவது போ, நான் இதை பற்றி நான் இனிமேல் கவலைப்பட போகிறதில்ல, எனக்கு அதை பற்றி வந்து எந்த ஒப்பீனியனும் இல்லை அப்படின்னு விலகிடுறது கிடையாது. நாம் ஏற்றுக்கொள்வது என்பது இது ஒரு தின் லைன் தான் ஆக்சுவலாக. இப்போது வந்து அவர்களுடைய நிலையிலேருந்து, அவர்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு பிடிக்காததை வந்து அவங்க செய்யும்பொழுது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸோ, அவங்களுடைய பிஹேவியரோ, அவங்களுடைய வார்த்தைகளோ, ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து உருவாக்கிடும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ்னால் வந்து நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன், ஒரு டர்மாயில் ஆகிடும், இல்லை ஒரு குமுறல் வந்துடும், ஒரு எரிச்சல் வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்குள்ளே உருவாகிடும். ஸோ டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை நானே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ என்னையே நான் ஏற்றுக்கொள்ள முடியாதப்போ வந்து நான் மற்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் என்பது வரக்கூடாது. இப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா, எதிர்மறையான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். நமக்குள்ளேருந்து உருவாகக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான எண்ணங்கள் அவங்கள போய் முதல்லையே சேர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நாம் எதை சொன்னாலும் அது வந்து அவங்கள போய் சேராது. ஸோ நாம் வந்து வெளியே என்ன சொல்கிறோம், எவ்வளோ பொலைட்டாக இருக்கும், எவ்வளோ மரியாதையோடு பேசுகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. அவர்களின் பொருட்டு நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் நமக்குள்ளே உருவாக்குகிறோம் அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த எண்ணங்களும் அந்த உணர்வுகளும் தான் அவங்கள வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே போய் அடைஞ்சிடுது. ஸோ நாம் அவங்கள ரிஜெக்ட் பண்ணும்பொழுது நேச்சுரலாக அவங்கக்கிட்டேருந்து ரிஜெக்ஷன் தான் நம்மக்கிட்ட வரும். ஒரு சில நேரங்களில் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் குழந்தைகளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நம்ம இதை அதிகமாக பார்க்கலாம். உள்ள என்ன தான் குழந்தைங்க மேலே பெற்றோருக்கு வந்து கோபமாக இருந்தாலும் குழந்தைகள் வந்து எப்படியாச்சும் திருத்திடணும் அப்படின்றது, அந்த தவறுலேருந்து திருத்திடணும் அப்படின்றதுக்காகவே வந்து வெளிப்புறம் வந்து ரொம்ப அன்பாகவே நடந்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ட்ரெஸ் வந்து சரியில்லை, எனக்கு பிடிக்கல, அதுதான் உண்மை. அதாவது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல வரல, எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வந்து தவறு செய்யலை,
உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ, எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ, எதை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அது உங்களுடைய கண்ணோட்டத்தின்படி சரி. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்கலை அப்படின்றதுக்காக நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தவறு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் எனக்குள்ளே உருவாக்கும் பொழுதே நான் வந்து எதிர்மறையான எண்ணங்களை நான் உருவாக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னாகும் அப்படின்னா, நான் வந்து மேலோட்டமாக மிக அன்பாக இதை வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து நீங்கள் செஞ்சது சரிதான், உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது சரின்னு நினச்சிங்களோ, என்ன ரீசனாக இருந்தாலும் நீங்கள் எதை செஞ்சுருக்கீங்களோ, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களோ அது சரிதான் அப்படின்றத வந்து முதல்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாக எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்காமல், மனதிற்குள்ளே எந்த விதமான எரிச்சலோ, டென்ஷனோ, கோபமோ, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உருவாகாமல், உண்மையிலேயே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு வந்து சூட் ஆகலை, நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்வதற்கு வந்து நீங்கள் முன் வருவீங்க. அப்போது நாம் மாற்றத்தை பற்றி நாம் டிஸ்கஸ் செய்யலாம், நாம் புரிய வைக்கலாம். பற்று, அதாவது அட்டாச்மெண்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிட்ருக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி. ஆனால் நமக்கு அட்டாச்சாக இருக்கிறவங்க வந்து நம்ம கண்ணெதிர்க்கே ஒரு தவறை செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை வந்து எப்படி தவிர்க்கிறது? அவர்கள் தவறு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்ச உடனேயே அதுதான் வந்து ரிஜெக்ஷன் அர்த்தம். ஸோ அவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி, அவர்களுடைய இடத்தின்படி, அவர்களுடைய சூழ்நிலையின்படி அவர்கள் செய்வது சரிதான் அப்படின்றது தான் நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவங்க செய்கிறாங்க, தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யலை. ஆனால் என்னுடைய கருத்தின்படி, என்னுடைய கண்ணோட்டத்தின்படி அது தவறு. எல்லா விஷயங்களுமே வந்து நாம் நினச்ச மாதிரியே, நாம் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பேப்பர் ஏன் இங்கே கிடக்கு, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, காஃபியில் ஏன் சர்க்கரை அதிகமாக இருக்குது, இன்றைக்கி ஏன் சமையல் இப்படி இருக்குது, ஏன் வேலைக்கால் இன்னும் வரல, டிரைவர் ஏன் லேட்டாக வந்தாங்க, அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் மற்றவரை பற்றி நாம் வந்து ஜட்ஜ்மெண்டலாகவே இருக்கிறோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது, மற்றவர்களை பற்றி நாம் சொல்கிறது அப்படின்றது வந்து நம்முடைய பர்த் ரைட் மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி நம்ம செய்யும்பொழுது நமக்குள்ளே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்பது கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்டல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அடுத்தவங்களை நம்ம என்ன தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணினாலும் இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங் அஸ் அப்படின்றது தான் உண்மையே. நாம் வந்து அமைதி வேணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடுறோம். அமைதி அப்படின்றது வந்து வேறு எங்கேயும் இல்லை, அமைதி வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நாம் வந்து எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும். எப்போ நாம் வந்து ஜட்ஜ்மெண்டலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்போ மனதிற்குள்ளே மற்றவர்களை பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ, அப்போவே நாம் அமைதியை இழந்துடுறோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அமைதியாக இருக்கணும், ஒரு நாள் அமைதியை அனுபவம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அன்றைக்கி வந்து எது எப்படி இருக்கோ அனைத்தையும் அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கோங்க. அப்போது நிச்சயமாக அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். கோபத்தை முறியடிக்கிற ஒரே வழி அமைதி தான். அதே மாதிரி எல்லாரையும் எல்லாவற்றையும் எப்படி இருக்குதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். ஆனால் ஒரு சில நேரங்களில் எரிச்சல், சிறுசிறுப்பு இது மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்முடைய கண்ணோட்டத்தின்படி எது சரியோ அதன்படி அது நடக்காதப்போ அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அதனால நமக்குள்ளே ஒரு எரிச்சல் வருது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, ஒரு கோபம் வருது. அதை வந்து நம்ம வெளிக்காட்டுறோம். ஏன்னா இதுதான் சரி அப்படின்றது வந்து நமக்குள்ளே வந்து ஒரு தீர்மானமாகவே நாம் முடிவெடுத்து வச்சுருக்கோம். இப்போது நான் நினைக்கிறது சரி அப்படின்றப்போ, நான் என்னுடைய கண்ணோட்டத்தின்படி அது சரியில்லை, ஆனால் நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்றப்போ, அதன்படி நடக்காதப்போ, சூழ்நிலைகளோ இல்லை மனிதர்களோ நடக்காதப்போ நான் வந்து கோவப்படுறது வந்து நியாயம் அப்படின்ற மாதிரியும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். மற்றவங்க மேலே நம்ம பழியை போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் தான் மாற வேண்டும், நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறோம். ஏன்னா நாம் சரியாக இருக்கிறோம், நாம் சரின்னு நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால நான் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கான அனுமதியை நான் எனக்கே கொடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற மாட்டோம், மற்றவங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைப்போம். இதை செய், அதை செய், இதை செய்யாத, இதை மாதிரி தான் நம்மளுடைய மென்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்முடைய லேசினஸ் தான், நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான். ஏன்னா மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கான முயற்சியை நாம் எடுக்கணும். நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கேன், நம்முடைய கோபத்திற்காகவும் நம்முடைய இரிட்டேஷன், நாம் கத்துறது அதுக்கான காரணங்கள் மற்றவங்கள் தான், சூழ்நிலைகள் தான் அப்படின்ற படியை நாம் அவங்க மேலே போடும் பொழுது மாற்றங்களை வந்து நமக்குள்ளே கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்பை வந்து நாம்
தவிர்க்கலாம். ஒரு சில பேர் வந்து ஒப்புக்கொள்கிறாங்க, ஆமாம் நான் கோவக்காரன் தான், எதுக்கு எடுத்தாலும் நான் கோவப்படுவேன் தான் அப்படின்றத அவங்களே வந்து வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் என்னுடைய நேச்சர், நான் கோவப்படுறவன் தான். ஸோ நான் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கணும், எல்லாருமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஸோ என்னுடைய டிஸ்டர்பன்ஸுக்கு காரணம் அவங்க தான். ஸோ மாற்றம் என்பது வந்து அங்கே தான் நடக்கணும், அவங்க தான் மாறணும். ஸோ மாற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ நாம் மாறுவதற்கு தயாராக இல்லை. அமைதி, பீஸ், இதுதான் வந்து கோபத்துடைய எதிர்மறையே. நம்ம அமைதியாக இருந்தால் தான் ஒருத்தரை மன்னிக்க முடியும், ஒருத்தரை மன்னிச்சால் தான் அமைதியாக இருக்க முடியும். அப்படின்றது ரெண்டுத்தில் வந்து எது முதலாவதாக வருது? நம்ம இது ரெண்டையுமே நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். இதில் எது சரி எது தவறு அப்படின்றது கிடையாது. இப்போது நாம் வந்து யாரோ தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்றப்போ வந்து அவர்களை நாம் மன்னிக்கிறோம். அது வந்து மன்னித்ததுக்கு அப்புறமா வந்து நம்முடைய மனம் வந்து அமைதியான நிலைக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் நம்முடைய மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய தவறை நாம் மன்னிக்கலாம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போது நம்ம வந்து தவறு செய்கிறார்கள் அதனால் மன்னிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை நாம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே வந்து இங்கே வந்து அந்த கான்செப்டே மாறும். என்னுடைய மனநிலைக்கு காரணம் நான் தான். நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, மற்றவர்களால் வந்து நான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டேன், மற்றவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 நாள் கழித்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணீங்க ஆனாலும் நான் உங்களை மன்னிச்சிடுறேன், ஸோ மன்னிச்சுட்டு அதை நான் மறந்துடுறேன் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போது உண்மையிலேயே நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, என்னை ஹர்ட் பண்ணது வந்து அவங்க கிடையாது, என்னை ஹர்ட் பண்ணது வந்து நான் தான். என்னுடைய பலவீனம் தான், என்னுடைய வீக்னஸ் தான், என்னுடைய கோவம் தான், என்னுடைய இரிட்டேஷன் தான், என்னுடைய எண்ணங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னுடைய மனதினுடைய வலிக்கு காரணம். என்னை நான் தான் ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றப்போ இங்கே வந்து மற்றவர்களை மன்னிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ என்னை தான் நான் மன்னிக்கணும். ஸோ அப்போது தானாகவே வந்து நமக்குள்ளே வந்து அந்த அமைதி என்பது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் பொழுது, ஒரு அமைதியான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்தியும், நமக்குள்ளே வந்து தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த சக்தியும் வந்து நிச்சயமாக அதிகப்பட்டுக்கிட்டே போகும். இது நம்முடைய டே டு டே லைஃப்க்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். எது சரி எது தவறு, எந்த முடிவு சரியானது எது தவறானது அப்படின்றதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது நமக்கு அதிகமாகவே தேவைப்படுது. நம்முடைய மனதினுடைய நிலை வந்து அமைதியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து மிக தெளிவாக இருக்கும், எது சரி எது தவறு, எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய சக்தி எல்லாமே நமக்கு வலுவானதாக இருக்கும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம வரல. நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய சக்தி என்பது வீணாகி கொண்டே போகிறது. இவங்க செய்கிறது தவறு, அவங்க செய்கிறது தவறு அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டில் நம்முடைய சக்தி என்பது வீணாகி கொண்டே போகிறது. நம்முடைய மனநிலையும் வந்து அமைதியற்றதாகிடுது. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து என்னை கேட்டிருந்தா அமைதியாக மன்னிப்பா அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் வந்து மன்னிப்பு தான் ஒரு முதல் இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் சொன்ன அப்புறம் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது. நம்ம வந்து யாரையுமே மன்னிக்க முடியாது, நாமளே தான் மன்னிக்க முடியும். ஏன்னா மற்றவர்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அது அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு சரியாக தான் இருக்குது. நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுலாம் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுட்டு வாழ்ந்தால் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எமோஷன்ஸ், அது எதுவாக இருந்தாலும் சரி, தவறானதாக இருந்தாலும் சரி, சரியானதாக இருந்தாலும் சரி, அதற்கு காரணம் வந்து நாம் தான், அது நம்முடைய படைப்பு தான், அதை நாம் தான் உருவாக்குறோம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறமா நம்முடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே சுலபமானதாக ஆகிடும். உங்களுடைய இந்த அற்புதமான இந்த விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்னும் நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சியில் கோபத்துக்கு மெயினான காரணம் நம்ம தான் அப்படின்றத கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உணர்ந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது தகவல்களோ இல்லை கேள்விகளோ இருந்தால் உடனே எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது அருகில் இருக்கிற சென்டருக்கு செல்லலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. शांति ओ
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி